அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுமார் ஒரு வருட காலம் மிதுன ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த மிதுன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு 118 நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அந்த காம்பினேஷனும் ஆக்டிவேட் ஆகுது. குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மே 14 புதன்கிழமை அன்று மிருகஷீடம் 3ஆம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதல் ராசி மேஷம். மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு உகந்த இடமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. இந்த 3ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம், கால் பங்கு மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த 3ஆம் இடத்தை 3ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இருப்பினும் குரு பகவான் நமக்கு 12ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. அதாவது பாதி சுபராவும் பாதி அசுபராவும் வருவாரு. 9ஆம் அதிபதி பிளஸ் 12ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை குரு பகவான் நமக்கு பிளே பண்ணுவாரு. அதன் வகையில 12ஆம் வீட்டுக்குரியவன் 3ஆம் இடத்துக்கு வருது திடீர் விபரீத ராஜயோகம். அது மிகச் சிறப்பான யோகத்தை நமக்கு நிச்சயமா கொடுக்கும். அதனால மேஷத்தை பொறுத்தவரையும் குரு 3ஆம் இடத்துக்கு வருது பெரிய அளவுல நெகட்டிவ் இல்ல. அதே 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து மறைந்தாலும் தன்னுடைய சப்தம பார்வையை 9ஆம் இடத்திலேயே பதிக்கிறாரு. அதனால 9ஆம் இடம் பெரிய அளவுல பலம் இழக்கல. சனி பார்வை 9ஆம் இடத்துல இருக்கு, அது கொஞ்சம் மைனஸா இருக்கு, ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கலாம். இருப்பினும் பெருசா நெகட்டிவ் இல்ல. எனவே இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆதாயகரமான மாற்றங்களை நிச்சயமா மேஷம் எதிர்பார்க்கலாம். முக்கியமான மாற்றங்கள் வாழ்க்கையில மிகவும் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்லாம் அந்த டைம் பீரியட்ல நிச்சயமா நடக்கும். ஏன்னா மிக முக்கியமான ஸ்தானங்களை குரு பார்வை பதிக்கிறாரு. அதே போல 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. 7.5 சனியில விரய சனி. அந்த விரய சனியில சுப விரயமா எல்லாத்தையும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். கண்டிப்பா கையில இருக்கிற பணம் விரயமா ஆகதான் போகுது. அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்ல. அந்த விரயங்களை சுப விரயமா நீங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி சுப விரயமா மாத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமா பெரிய அளவுல ஆதாயகரமான மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா அந்த 7.5 சனியில நீங்க எந்த விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ, எந்த விஷயத்த நீங்க சுபமா மாற்றுறீங்களோ அந்த விஷயம் அழியாத ஒரு விஷயமா இருக்கும், நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், காலத்திற்கும் உங்க கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எனவே இந்த 7.5 சனியில விரய சனி வந்துட்டேன்னு பயப்படக்கூடாது. நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சுபமான மாற்றங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி அந்த சுப மாற்றங்களை நீங்க தடையை தாண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது காலத்துக்கும் அழியாத ஒரு விஷயமா உங்க கூடவே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்ப குரு டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவா குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது உகந்தது இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எதன் வகையில நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தைரிய குறைவை ஏற்படுத்துவார். எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலோட இறங்க முடியாது. ஏதோ ஒரு மாதிரி மனசுல ஒரு பக்கம் பயம் இருக்கும். இது பண்ணா இப்படி ஆயிடுமா, அது பண்ணா அப்படி ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரியான முயற்சி தடையை கொடுப்பாரு. ஒரு விஷயத்துல ரொம்ப கான்பிடென்டா இறங்க முடியாது. அது மட்டும்தான் மேஷத்துக்கு கொஞ்சம் மைனஸா இருக்கு இந்த காலகட்டத்துல. மற்றபடி பெருசா எதுவும் நெகட்டிவாலாம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரா திங்க் பண்றதை விட்டுட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தைரியமா இறங்குங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்துல தைரிய குறைவுனால ஒரு விஷயம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிவெடுக்க முடியாம திணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயத்தை காலம் தாழ்த்தி பண்றதுனால அந்த விஷயத்துல ஒரு சில தோல்விகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. காலம் தாழ்த்தாம உங்களுடைய முயற்சிகள்ல நம்பிக்கையை வச்சு தாராளமா இறங்குங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன்கள் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா குரு பகவான் மிக வலிமையான இடங்களை பார்க்கிறாரு. குரு அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மிக அதிகமான பலன்களை கொடுப்பாரு. எனவே இந்த 3ஆம் இடத்துல வர குரு பகவான் தைரிய குறைவை மட்டும் ஏற்படுத்துவாரு. அது மட்டும்தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய மைனஸா இருக்கு. மற்றபடி 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் எதன் வகையில பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுபவிரய செலவை மேற்கொள்ள வைக்கும். இளைய சகோதரத்துவத்தால ஆதாயம் ஏற்படும். அதே சமயத்துல இளைய சகோதரத்துவத்துடைய வளர்ச்சி மிகவும் அற்புதமான ஒரு வளர்ச்சியா இருக்கும். அவர்களால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து அந்த தகவல் தொடர்பு துறை சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க பணிபுரியுறீங்க, அது சம்பந்தமா ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு கனெக்ஷன் ஏற்படுதுனாக்கா அது சம்பந்தமான வளர்ச்சி மிக பிரம்மாண்டமா இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு விஷயத்தை எப்படி நீங்க பேசி சமாளிக்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி வாய் ஜாலத்தால இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, அது சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல இந்த கணினி துறையில பணிபுரியறவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான டைம் பீரியட். இந்த நேரத்துல புதுசா நிறைய ஐடியாஸ்லாம் வரும். நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க, அதிகமா டீப்பா யோசிப்பீங்க. இந்த விஷயத்தை இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டீப் திங்கிங் இருக்கும். அந்த டீப் திங்கிங் தான் அப்படியே பய உணர்வை ஏற்படுத்துறதுக்கும் காரணமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே எதையும் ஓவரா திங்க் பண்ணாம ஓரளவுக்கு மிடிலா நீங்க திங்க் பண்ணி ஒரு சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணி கரெக்டான டைமிங்ல நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா அந்த 3ஆம் இடத்து குரு உங்களுக்கு நல்ல
யோகத்தை கொடுக்கும். மேலும் இந்த 12ஆம் வீட்டுக்குரியவர் 3ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல சனியுடைய ஆதிக்கம். இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜயோகம் மிகச்சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ தாராளமா போலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். திடீர் பொருளாதார வரவு இருக்கும். நீங்க வெளியில கொடுத்த பணம் கைக்கு கிடைக்கும். கடன் உதவி வேணும்னா அது இப்போ டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும். கடன் வாங்கி சுபமாற்றம் செய்யறதுக்கு சாதகமான காலகட்டம். இருப்பினும் சனி பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கடன் சம்பந்தமான ஒரு மாதிரி மன உளைச்சல், கொஞ்சம் ட்ரபிள் இருக்கலாம். கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் வரும். நிறைய பேருக்கு கடன் சுமை குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கு சாதகம் தான். ஆனா அகல காலம் வச்சிடக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். அதே போல ஆல்ரெடி நீங்க கடன் சுமையில இருக்கீங்க, ரொம்ப பிரஷரா இருக்கு அப்படின்னாக்கா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா சனி பார்வை 6ஆம் இடத்துல, குரு 3ஆம் இடத்துக்கு வரது திடீர் பொருளாதார வரவை கொடுக்கும். அந்த வரக்கூடிய பொருளாதாரத்தை நீங்க கடனை கழிச்சு விடுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. எதிர்பார்க்காத விஷயம், எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல உங்களை மகிழ்ச்சி படுத்தும். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம். அதே போல குறுகிய கால பயணம், ஒரு இடத்துல அப்படியே இருக்க முடியாது. நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா அந்த டிராவல்னால உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படும். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது குரு பார்வை. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதன் வகையில குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையை நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதிக்கிறாரு. தன்னுடைய சப்தம பார்வையை 9ஆம் இடத்துல பதிப்பாரு. மேலும் தன்னுடைய 9வது பார்வையை நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல பதிப்பாரு. சோ பார்க்கக்கூடிய இடங்களும் மிக முக்கியமான இடங்களா இருக்கு. முதலாவதா தன்னுடைய 5ஆம் பார்வையை 7ஆம் இடத்துல பதிக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல செய்தி கிடைச்சிடும். திருமணம் சம்பந்தமான சுபவிரய செலவு கட்டாயமா ஃபேமிலியில ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும். இது உங்களுக்கா இருக்கலாம், அப்படின்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல திருமணம் சம்பந்தமான சுபவிரய செலவு கட்டாயமா இருக்கும். அடுத்து வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் நிவர்த்தி ஆகும். வாழ்க்கை துணையோட ஒற்றுமையா கரெக்டா பிளான் பண்ணி லைஃப் லீட் பண்றதுக்கு சரியான காலகட்டமா இருக்கும். மேலும் வாழ்க்கை துணையை உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை கடந்த காலகட்டங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும். சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களால ஆதாயம் ஏற்படும். நண்பர்கள் சார்ந்த வகையில இருந்த குழப்பம், வருத்தம்லாம் நிவர்த்தியாகி நண்பர்களால ஒரு ஆதாயமான பலன்கள், ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் ஏற்படும். அடுத்து அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாலாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னாக்கா இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு. அதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லாபஸ்தானத்துல ராகு, 11ஆம் இடத்துல ராகு வரதெல்லாம் ஒரு மிகப்பெரிய யோகம். பொருளாதார அபிவிருத்தியை கண்டிப்பா கொடுக்கும். என்ன, ராகுடைய 3வது பார்வை ஜென்மஸ்தானத்துல இருக்கும். குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைகிறாரு. 12ஆம் இடத்துல சனி. இது ஒரு மாதிரி உங்களுக்கு சிந்தனை குழப்பத்தை கொடுக்கும். எதை நம்ம சூஸ் பண்ணி எதுல நம்ம டிராவல் பண்றது. 4 பக்கமும் உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் உங்களுடைய கெரியர், ஒரு பக்கம் உங்களுடைய ஹெல்த், இப்படி ஒரு மாதிரி அப்படியே சுத்தி பார்த்தோம்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அதனால நீங்க ஹை ரிஸ்க் எடுக்கிறது பயப்படுவீங்க இந்த டயத்துல. அதுதான் மேஷத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். ஒரு சாமானியனா அந்த பயம் இருக்கிறது நல்லதுதான், அது குற்றம்லாம் கிடையாது. ஆனா அதே பயத்திலேயே நாட்களை கழிக்க வேண்டாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. இப்ப பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது வாய்ப்பு கிடைக்குதுன்னா அகலக்கால் வைக்காம ஒரு சின்ன அளவுல நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். சோ அதுக்கு சாதகமா தான் இருக்கு. அட்லீஸ்ட் போட்ட பணத்தையாச்சும் ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஏன்னா லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு. அதனால போட்ட பணத்தையாச்சும் நம்ம ரிட்டர்ன் எடுத்துடலாம். அதனால தைரியமா இறங்கலாம். அதே சமயத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா உங்க பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தசா புக்தி ஃபேவரா இருக்குன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இறங்கலாம். தசா புக்தி உங்களுக்கு யோக தசையா இருக்கு, ரொம்ப சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரத்தெல்லாம் நீங்க மைண்ட்லயே ஏத்திக்க தேவையில்லை. தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு எதா இருந்தாலும் இறங்கலாம். நீங்க என்ன விஷயத்துல இறங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, நாட் ஓன்லி பிசினஸ், உங்களுடைய கெரியர்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்ணை மூடிட்டு பண்ணலாம். தசா புக்தி ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல. தசா புக்தி ஃபேவரா இல்லைன்னா ரொம்ப அதிகமான அகலக்கால் வைக்க கூடாது. ரொம்ப 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 சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி, அப்படின்னா நீங்க ஏதாச்சும் சின்ன லெவல்ல ரிஸ்க் எடுத்து அது நல்லா டெவலப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும். சோ அதுதான் இதுல இருக்கிற ஒரு சூட்சமம். ஆகவே 7ஆம் இடத்துல குரு பார்வை பதிகிறதுனால கூட்டு தொழில் சிறப்படையும். கூட்டு தொழிலால லாபம், ஆதாயம், கூட்டாளிகளால ஆதாயம், இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். மேலும் இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனாலையும் பயணத்தால ஆதாயம் ஏற்படும். அதே மாதிரி பாகியத்தை பார்க்கிறாரு. பாகிய ஸ்தானத்துக்கும் அதே பலன்கள் தான். பயணத்தால ஆதாயம் உண்டு. அது வெளிநாடா இருக்கலாம், வெளி மாநிலமா இருக்கலாம், அல்லது வெளி மாவட்டமா இருக்கலாம், வெளி ஊரா இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல பயணத்தால ஆதாயம் பெறுவீங்க. சொந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல போய் சம்பாதிக்கிற ஒரு பாகியம் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் ஏற்படும். அடுத்த குருவுடைய சப்தம பார்வை பாகிய ஸ்தானத்துல. இது ஒரு மாதிரி தந்தை சார்ந்த வகையில கவலை, வருத்தம், குழப்பம் இதெல்லாம் கொடுத்தாலும் அப்படியே வர மாதிரி அந்த குழப்பத்தை கொடுத்து தானாவே அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும், அப்படியே ஆஃப் ஆயிடும், அப்படியே அமைதியாயிடும். குழப்பம் ஏற்பட்டு பிறகு நிவர்த்தி ஆகும். அதுதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். சனி பார்வை 9ல் இருக்கிறதுனால தந்தை சம்பந்தமான விஷயங்கள தொடர்ச்சியா கவலைகள் இருக்கலாம். தந்தை சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. தந்தையாருடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனம் இருக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஆனா குரு பார்வை பாகியத்துல பதிகிறதுனால எதுவும் கையை மீறி போகாது, எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அடுத்த சனி பார்வையும் குரு பார்வையும் ஒரே நேரத்துல
நட்சத்திரத்துல பாகியத்துல பதிகிறதுனால பழைய விஷயங்களை கொடுத்து புதுசு வாங்குறது, புதுசா புதுப்பிக்கிறது, அப்படின்னா கையில இருக்க தங்க அணிகலன்களை அடகு வச்சு ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றது, ஒரு விஷயத்தை இழந்து ஒரு விஷயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல கையில இருக்கிற பழைய தங்க அணிகலன்களை கொடுத்துட்டு புதிய தங்க அணிகலன்கள் வாங்குறது, அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விரயம் பண்ணி ஒரு விஷயத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. பெருசா நெகட்டிவா இல்ல. அடுத்து தர்ம காரியங்கள் அதிகமா செய்வீங்க, அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். தான தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதோ சின்ன லெவல்லயாச்சும் கண்டிப்பா தான தர்மங்கள் செய்வீங்க. ஏன்னா தர்மஸ்தானத்துல குரு பார்வையும் சனி பார்வையும் இருக்கு. பக்தியின் காரணமாக தர்ம காரியங்களை அதிகமா செய்வீங்க. நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதனால நல்ல பெயர், புகழ், ஒரு மகிழ்ச்சி, மன நிம்மதி இதெல்லாம் மேஷத்துக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த தான தர்மம் செய்யறதுக்கு ஒரு மாதிரி பய உணர்வு வரும். கொடுத்தா அந்த பொருளை வாங்குவாங்களா, இந்த இடத்துல இதை நம்ம பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வையும் யோசனையும் கொடுக்கும். ஆனா அந்த விஷயங்கள்லாம் நீங்க கேர் பண்ணிக்காம உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க. தான தர்மங்கள் அதிகமா பண்ணுங்க. அது உங்களுக்கு நிச்சயமா மன நிறைவை பெற்று கொடுக்கும். கண்டிப்பா அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பயம் இல்லாம அந்த விஷயத்தை செயல்படுத்தலாம் நீங்க. அடுத்து குருவுடைய பார்வை லாபஸ்தானத்துல மே 18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ராகுடைய சஞ்சாரம் இருக்கும். இது பொருளாதார அபிவிருத்தியை காமிக்குது. எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தாலும், எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ற ஒரு கெப்பாசிட்டியை இந்த அமைப்பு உங்களுக்கு கொடுத்துரும். பொருளாதார அபிவிருத்தி கண்டிப்பா ஏற்படும். நல்ல தன லாபம் சம்பாதிப்பீங்க. பணம் சம்பாதிச்சு நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. விரைய சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால கைக்கு வர பொருளாதாரம் கையில நிக்காது. வரக்கூடிய பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே விரயமாயிட்டே இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு நல்ல விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நல்ல விரயம் பண்றது தான் முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா அந்த நேரத்துல சுப நிகழ்வுகள் ஃபேமிலில நிறைய இருக்கு. அதுக்கு சாதகமான அமைப்பா இருக்கு. மேலும் இந்த அசையும் சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப தாராளமா அதை மேற்கொள்ளலாம். செவ்வாயுடைய ராசி அசையும் சொத்துக்கள் எல்லாமே சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா உண்டு. அதே சமயத்துல 7.5 சனி குரு 3ல இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு வாங்கணும். கரெக்டா இருக்கா, ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து சரியான ஆள் பேர்ல இருக்கா, இதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். அவ்வளவுதானே தவிர இந்த நேரத்துல அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான பாகியம் உண்டு. அதே போல பார்த்தோன்னா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, ஆல்ரெடி கட்டிட்டு இருந்த வீடு ஏதாச்சும் ஸ்டாப் ஆகி நிக்குதுன்னா அதை பூர்த்தி பண்ணி கிரகப்பிரவேசம் பண்றது, அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. ராகு 11ல இருக்கிறதுனால மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரபிள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மூத்த சகோதரத்துவத்தால ஒரு சில வருத்தங்கள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா குரு பார்வை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடும். எவ்வளவு ட்ரபிள் வந்தாலும் அதை நீங்க ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இருப்பினும் அவருடைய உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய உறவு நிலை சம்பந்தமான விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. பெருசா மைனஸ் இல்ல, கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நமக்கு ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும். மற்றபடி கெரியர் வைஸா பார்க்கும்போது தொழில நல்ல லாபம் இருக்கும். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல இப்போ நல்ல ஒரு லாபத்தை நீ அறுவடை செய்யலாம். நிறைய பேர் வந்து தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, தொழில விரிவாக்கம் பண்ணுவாங்க, பழைய விஷயங்களை புதுப்பிப்பாங்க. அதுக்கெல்லாம் சாதகமான காலகட்டமா இருக்கு. நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க தொழிலை விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் சாதகமா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்துல சம்பள உயர்வு கட்டாயமா உண்டு. சம்பள உயர்வு, பதவி மாற்றம் அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அதிகாரமிக்க பொறுப்புகள் இப்ப கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை பாகியத்துல, அதுவே உங்களுடைய உத்தியோகத்துல பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கூடும். அதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. மேலும் இந்த நேரத்துல மேஷம் வந்து மல்டிபிளா போய் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பொருளாதாரத்தை நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டீப் திங்கிங் மைண்ட்ல அப்படியே ஓடிட்டு இருக்கும். பல வகையில பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான பாகியம் உண்டாகும். அதே மாதிரி எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விரைய செலவு தாறுமாறா இருக்கும். அதையும் நம்ம மறுக்க முடியாது. மேலும் உத்தியோகமே இல்லாதவங்களா இருக்கீங்க, இப்ப ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். குரு 3ஆம் இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண விடாது. ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும். ஒரு இன்டர்வியூ வருதுன்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண விடாது. பயத்தின் காரணமாக நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு நலிவு பெறுறது வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி முயற்சி பண்றீங்கன்னா அந்த நேரத்துல நிச்சயமா இந்த உத்தியோகத்துல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஏன்னா லாபஸ்தானம் விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிட்டு கைக்கு பணம் இருந்தாதான் செலவே பண்ண முடியும். பணம் வேணும்னாக்கா ஏதாச்சும் ஒரு உத்தியோகமோ தொழிலோ நமக்கு இருக்கணும். நிறைய கமிட்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு. விரைய சனி கமிட்மெண்ட்டை குறிக்குது. ஆகவே ஏதோ ஒரு உத்தியோகத்தை நம்ம போய் தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். ஆகவே கட்டாயமா உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உறுதியா உண்டு. நான் மேஷத்துக்கு வார்ன் பண்ற ஒரே விஷயம் ஹெல்த் மட்டும்தான். விரைய சனி ஸ்டார்ட் ஆயிட்டனாலே உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கான்சியஸ் வந்துடணும். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல உங்க ஹெல்த் அதிகமா மைனஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. தேவையில்லாத மென்டல் பிரஷரை அதிகப்படுத்தாம இருந்தாலே அது உத்தமம். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், டயத்துக்கு சாப்பிடுங்க. இப்போலாம் யாராலையும் டயத்துக்கு சாப்பிட முடியாது. டயத்தை கீப்பவே பண்ண முடியாது. நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது, நிறைய பேர் நைட் ஷிப்ட்ல நைட் டியூட்டி எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடுங்க. வெளியிடங்கள்ல
சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்தோம்னா நிறைய பேர் வெளியிடங்கள்ல தான் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு தான். நல்லா ஹோம் மேடு ஃபுட்டா சாப்பிடுங்க. வெளியிடங்கள்ல சாப்பிடாதீங்க. நிறைய கீரை வகைகளை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை காய்கறிகள் அதிகமா சாப்பிடுங்க. சனிக்கிழமையில விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல. கவனம் இருந்தால் கவலை வேண்டாம். அந்த அமைப்பு தான். ஹெல்த் வைஸா கவனமா இருந்துக்கோங்க. அது மட்டும் தான் நான் மேஜரா உங்களுக்கு வார்ன் பண்ற ஒரே விஷயம். மற்றபடி இந்த காலகட்டம் மிக மிக சாதகமான காலகட்டம். முக்கியமான முயற்சிகள், முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசா புக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29 நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசியும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் ராகுகேது பெயர்ச்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.